ரைட்டு, இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. செல்வத்திலே பெரிய செல்வம் என்ன தெரியுமா? துட்டு கிடையாது. எனக்காகல பிள்ளை செல்வம்லாம் அது பயங்கரமான ஆபத்து. உலகத்திலே பயங்கரமான ஆபத்து பிள்ளை செல்வம். எது செல்வம் தெரியுமா? சமாதானமாய் வாழ்வது. ஒன்று இருந்தாலும் இல்லாட்டாலும், அல்லையா, விடிஞ்சாலும் விடியாட்டாலும், இதெல்லாம் நீங்கள் சமாதானமாக வாழ்கிறீங்களா, அதுதான் செல்வம். நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது தான் பெரிய செல்வம். பிள்ளை செல்வம்னு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன் இருந்தான். கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் கழித்து அவள் வீட்டம்மா சொல்லுதா, நான் 2 வருஷமாக 3 வேளையும் என் வீட்டுக்காரருக்கு ஊட்டி தான் விடுவேன்னு. அதுக்கு நான் காரணம் இல்லை, அவங்க அம்மா தான் காரணம். ஏன்னா அவள் அம்மா கல்யாணம் முடியும் வரையும் ஊட்டி தான் விட்டுட்டுருக்கு. அதை ஒருத்தன் கேட்கான், என்னம்மா அவனுக்கு 32 வயசு ஆகுது, இப்பவும் ஊட்டி விடுதல என்ன அப்படிங்க. உடனே அவன் அம்மா சொல்லுது, நான் ஊட்டி விட்டா அவன் 8 இட்லி சாப்பிடுவான், நான் ஊட்டி விடாட்டா 2 இட்லியோட எந்திரிச்சு போயிடுமா, அதனால நமக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஊட்டி விடுவேன். ஊட்டி விடும்போதே சட்னியை ஊட்டி விடும்போது, அதனால் உங்கள் வீட்டுக்காரருக்கு அப்புறம் நாளையிலேருந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிருங்க. ஊட்டி விடும்போது சட்னி வேண்டாம், எனக்கு மிளகாத்தப்பொடி வேண்டாம், சட்னி வேணுமா, அப்படியே வச்சுட்டு போய் சட்னியை ஆக்கி கொண்டு வந்து ஊட்டி விடுவேன், கூட 2 இட்லி சாப்பிடுவான். அதே கண்டினியூ பண்ணி இவன் மனைவியும் ஊட்டி விடுறா. அல்லேலூயா. இப்போ அவன்கிட்ட கேட்டவுடனே எனக்கு இதுதான் சமாதானமாக தெரியுது, இதான் எனக்கு ஒரு சந்தோஷமா, எதான் எனக்கு ஒரு பாக்கியமாக தெரியுது அப்படின்னு. ஆனால் அவள் வீட்டம்மா சொல்லுதா, இவனை போய் ஏன் கல்யாணம் முடிச்சோம்னே தெரியல, 3 வேளையும் நான் ஊட்டி விட்டுட்டா கிடப்பேன். ஒரு வேளை சரி, 2 வேளை கை நொறிஞ்சிருக்குன்னா சரி, அதெல்லாம் பரவாயில்ல, 3 வேளையும் நான் ஊட்டி விடனா, அப்போ ஒரு ஆளுடைய சமாதானத்துக்காக எத்தனுடைய சமாதானம் என்ன செய்யுது? கெடுக்கப்படுகிறது. அநேகருடைய சமாதானம் கெடுக்கப்படுகிறது. சமாதானமான வாழ்க்கை என்ன தெரியுமா? கிறிஸ்துவ ஜீவியை மட்டும்தான் சமாதானமான வாழ்க்கையா இருக்கும், வேற எதுவுமே சமாதானமா இருக்காது. ஏன்னு கேட்டா, நீங்க போய் படுத்த உடனே நித்திரை வரணும், உறக்கம் வராது. சமாதானம் இல்லைன்னா என்ன வராது? உறக்கம் வராது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையா மாறிடும். அநேகர் இந்த திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை அட்வான்ஸ் வாங்குவான். ஒரு வாரத்தில் 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துருந்தான்னா 800 ரூபாயாவது அட்வான்ஸ் வாங்கிடுவான். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான்? விடிய காலம் போய் பிராந்தி கடையில் போய் உட்கார்றவன் நைட்டு வரையும் அங்கே வைக்க, இந்த சாக்கனா கடையில், சாக்கனா கடைன்னு சொல்லுவாங்க, அதில் இந்த தோசை கிசை ஏதாவது போட்டிருப்பான், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க அங்கே உட்கார ஆரம்பிச்சிருவான். ராத்திரி முழுக்கம் குடிப்பான். மறுநாள் பார்த்தா அந்த குடிச்சதனுடைய வெறி மறுநாள் வேலைக்கு போக முடியாது, அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போவோம். இப்போ என்ன ஆயிட்டு, இந்த ஒரு வாரம் பிரயாசப்பட்டதின் பலனாக அந்த ஒரு நாள் குடிச்சு சமாதானத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அவன் செவ்வாய் திங்கக்கிழமை ஆகும்போது டபுள் பிரச்சனை ஆயிருக்கு. எந்திக்கே முடியாது. முதல் நாள் தண்ணி அடிச்சுட்டு ராத்திரி 10 முழுக்கும் தண்ணி அடிச்சுட்டா மறுநாள் மண்டை கணக்கும், தலை சுத்தும், அதெல்லாம் என்னெல்லாமோ செய்யும். விடிய காலம் என்ன செய்யணும் தெரியுமா? நான் மருந்து சொல்லல, ஒரு கோட்டை வாங்கி அடிச்சுட்டா போதும் சரியா இருக்கும். ஆனால் அந்த கோட்டை அடிக்காமல அதான் வேணேன், அடுத்த மறுநாள் கண்டினியூ பண்ணதுக்கு உண்டான வேணேன். என்னை ஏயா தண்ணி வெடிக்க, எங்கள் தெருவில் ஒரு ஆள் இறந்து போச்சு, ஏயா தண்ணி அடிக்க, அங்கே ஒரு கல்யாண வீடு, என்னை ஏயா தண்ணி அடிக்க, அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அது சமாதானம் அல்ல.
அந்த ஒரு ஆள் அந்த 2 மணி நேரம் சமாதானத்துக்காக குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வேதனைப்படணும். அப்படிதானையா? எல்லாரும் வேதனைப்படணும். ஆனா தேவ சமாதானம் உங்களை சார்ந்திருக்கிற எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்தில் வர்ற சமாதானம் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு சமாதானத்தை கொடுக்கும், மற்ற ஆளுக்கு பூரா இடைஞ்சலை கொடுக்கும். அல்லேலூயா. சமாதானம் இல்லைன்னா, ஒரு நிம்மதி இல்லைன்னா, ஒரு சந்தோஷம் இல்லைன்னா ராத்திரி உறக்கம் வராது. ரொம்ப நேரம் கடந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை என்ன செய்ய, இது என்ன செய்ய, அது அப்படி செய்ய, இது எப்படி செய்ய, என்ன யோசனை பண்ணக்கூடிய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எல்லாரும் உறங்கிட்டு இருப்பாங்க, இவங்க ஓடி போய் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு யோசனை பண்ணுவாங்க. பார்க்கணும், யோசனை பண்ணுவாங்க. ஆனால் நைட்டில் வர யோசனை பூரா விபரீதமாக இருக்கும். விடிய காலம் வர யோசனை பூராமே தைரியமாக இருக்கும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. மர்மம் யோசனை பண்ணியிருக்கீங்களோ? என்னைக்காவது பண்ணி பாருங்க. பயமும் ஆனால் பல கோணங்கள்லாம் யோசனை வரும். ராத்திரி யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பல பயமும் ஒரு திகிலும் ஒரு கூடாத காரியங்களும் அப்படியே யோசனையில் வந்துக்கிட்டே இருக்கும். 12 மணி வரையும் யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுப்பான். அல்லேலூயா. விடிய காலம் பார்த்தீங்கன்னா ராத்திரி பண்ண யோசனை பூரா நல்லா தான் தெரியும், விடிய காலம் எல்லாமே மாறி போகும். ராக்கால யோசனைகள் சமாதானமற்றவைகள். ராத்திரி நீ என்ன யோசனை பண்ணாலும் சமாதானமா இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் ராத்திரி 9 மணிலேருந்து 11 மணி வரையும் பைபிள் படிக்கிறதுக்கும் விடிய காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரையும் பைபிள் படிக்கிறது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. காலையில் தான் நல்லா இருக்கும், காலையில் தான் விடுதலையாக இருக்கும், காலையில் தான் உங்களுக்கு அநேக காரியங்கள் தோன்றும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லாரு? அல்லேலூயா. இருதயத்தில் உண்டாக்குகிற சமாதானமானது அநேகரை வாழ வைச்சிடும். உங்களுக்குள்ள இருதயத்தில் வந்து ஒரு சமாதானம் வந்ததுன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் சமாதான காரணர். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சமாதானத்தின் தேவன். நீ பல இடங்களில் பைபிளில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுதுன்னு எழுதி ரொம்ப இடங்கள் எழுதியிருக்கும். கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாக கடவுது, கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. அப்போ கிருபைக்கும் சமாதானத்துக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு கிருபை இருந்தால் தான் சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. பெரிய போரியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், சமாதானமற்ற நிலையில் இருக்கிறேன், ஆத்மாவில் ஒரு விடுதலை இல்லை. நீ போய் மனம் திரும்பி பாருங்க, உடனே எல்லா விடுதலையும் வந்துடும். இல்லைன்னா ஒரு வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க, எல்லா விடுதலையும் வந்துடும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு பாவ அறிக்கை செய்து பாருங்க, எனக்கு வந்திருக்கு இதை பாருங்க, நீங்க புறம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. சமாதானம் வந்துடும் உடனே. நீங்கள் தேவ காரியங்களில் எப்போ ஈடுபடுறீங்களோ உங்களுக்கு சமாதானம் வந்துடும். இப்போ அந்த சர்ச்சிற்கு முதல்லாம் ஆளுகளுக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனை, பாடுகள் அப்படின்னா உடனே சர்ச்சை திறந்து அங்கே உள்ளே போய் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. உடனே சமாதானம் வந்துடும், விடுதலை வந்துடும், வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து ஜோம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். படுக்கிறது நல்லது, படுக்கிறது நல்லது. இங்கே எல்லாம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, அழகாக படுக்கலாம். நீங்கள் காட்டில் மேட்டில் காட்டில் பாறையில் கரையில் படுக்கிறது, இங்கே அழகாக ஃபேன் போட்டு அழகாக படுக்கலாம். ஒரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு அழகாக படுக்கலாம். அதிலே என்ன காற்றுல பூச்சி கூடையே படுத்துருக்குது. இங்கே என்ன வந்துடும், ஒன்றுமே வராது. காற்றாது அங்கே உள்ள காற்று இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கும். நீ அந்த கதவை திறந்து போட்டாலும் இந்த கதவை திறந்து போட்டாதான் அந்த காற்று இப்படி போகும், இப்படி வரும். ஒரு கதவு மட்டும் எந்த வீட்லையும் திறந்து போட்டால் காற்று வராது.
காற்று வர்றதுக்கும் போக்குக்கும் நீங்கள் கதவை திறக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அல்லேலூயா, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலிலே சுத்தமும் சமாதானமும் சாந்தமுள்ளதாகவும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கமுள்ளதாகவும் நற்கனி பாரபட்சம் இல்லாததாகவும் மாயமற்றதாகவும் இருக்கும். நீ உங்க முயற்சியில சமாதானத்தை தேடக்கூடாதுன்னு தான் சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. என்ன முயற்சி? சரீர முயற்சி. என்ன முயற்சி? அல்லேலூயா, நம்மை சார்ந்து இருக்கிற மனுஷர் மூலமாக சமாதானத்தை தேடுவது. நம்ம ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிட்டு ஒரு அக்காவை கூப்பிட்டு சொல்லணும் ஒரு சமாதானத்துக்காக. நம்ம தேடி போய் அந்த அக்காக்கிட்ட கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, எக்கா இதை கேட்டேளா, இப்படி எங்கள் வீட்டில் ஆயிட்டு, அந்த அக்காவும் ஆன்னு கேட்கும். ஆனால் உள்ள வரட்டும், இன்னும் கொஞ்சம் சங்கடப்படட்டும் அப்படிதான். அப்படியே நீங்கள் போன பிறகு நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் அந்த தெருப்புறம் பரவிடும். பரவனவொடனே முதல்ல இருந்த சமாதானத்தை விட்டு, நீ உன் வீட்டுக்கு தான் போய் இருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தைய செய்தி பக்கத்து வீட்டுக்காரிக்கு வந்து அது உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டுக்காக உங்கள் வீட்டில் இப்படி நடந்துதாமேன்னு, ஐயோ நான் இந்த ஆள்கிட்டலாம் சொன்னோம்னு நினைப்பீங்க. அப்போ சமாதானம் என்ன ஆகும்? கூட கொஞ்சம் குறைச்சலாகும். நீங்கள் இந்த பிரச்சனைகள் அல்லையா, வேதனைகள், அந்த சமாதான குலைச்சல்கள் வரும்போது நீங்கள் தேடி போகிறது மனுஷரை அல்ல, பரத்தை தேடி தான் போகணும், தேவனை தேடி தான் போகணும். உனக்கு பிரச்சனை ஆயிட்டு, பாடுகள் ஆயிட்டு, அல்லையா நிம்மதி இல்லை, அல்லையா சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, போக வேண்டிய இடம் வேத வசனத்தை சார்ந்து இயேசுவை சார்ந்து நிற்கணும். ஆனால் இன்னொன்று, வேத வசனத்தின் மூலமாய் கிடைக்கிற சமாதானம் அழகா சொன்னார் ஆண்டவர். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. அவர் நீங்கள் உலகத்தையோ உலகத்தின் பலத்தையோ நம்பி உங்களுடைய சூழ்நிலையை, உங்கள் அல்லையா பாரங்களை, உங்கள் விடுதலை இல்லாத தன்மையை நீக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பூரண சமாதானத்துக்கு, பூரண சந்தோஷத்துக்கு, விடுதலைக்கு வரவேச்சார். நீங்கள் சார வேண்டிய இடம் தேவன். அல்லேலூயா. வேதம் தெளிவாச்சு, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் பண்ணும் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் பலியாகி உங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆத்மாவில் ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாகும். சமாதானமே இல்லை நேரத்தில், ஒரு பிரச்சனை உள்ள நேரத்தில் நீங்கள் நல்ல பாட்டு படித்து 2 வசனங்களை வாசித்து அல்லையா தேவனை சோதனம் பண்ணி மகிமைப்படுத்தினீங்கன்னா யாரும் அறியாத ஒரு ஆலோசனைகள் உங்கள் இருதயத்தில் வந்து விழும். அல்லேலூயா. யாருமே அனுபவித்திராத ஒரு ஆலோசனை உங்கள் இருதயத்தில் வந்து விழுந்து உங்கள் ஆத்மாவை அப்படியே விடுதலை ஆக்குறத நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்களா நம்ம தெரியலை. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, யார்ட்டையும் சொல்ல முடியாத பிரச்சனைகள், உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மனம் திரும்பணும், வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வாசித்து பாவத்தை அறிக்கை செய்து தேவனுக்கு சோத்திர பலிகளை இட்டு தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஒதுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேர் இழப்பு வரும் பொழுது, பெரிய அவமானம் வரும் பொழுது, பெரிய பெரிய துக்கங்கள் வரும்போது நம்முடைய சமாதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லேலூயா. பயங்கரமான சூழ்நிலைகள் மாறதான் செய்யும். அவர் அல்லேலூயா செங்கடல் இருந்தது, பேரிச்ச மரங்கள் வந்துட்டு, வானத்திலேருந்து மண்ணா விழுந்தது, அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் போச்சு. இது எல்லாம் மாறி மாறி உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் துக்கமும் சந்தோஷமும் விடுதலையும் பாதுகாப்பும் கண்ணீரும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சமாதானமான நேரங்க இல்லை, இப்போ சமாதான குலைச்சலான நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்துங்களை தேவனை தேடினாதான் உங்களுக்கு அங்கே வானத்தின் அப்பம் கிடைக்கும். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு செங்கடல்கள் பிளக்கப்படும். உங்கள் சமாதான குலைச்சல்களுக்கு சமாதானம் இல்லாத நேரத்தில் அல்லேலூயா தேவனை நீங்கள் தரிசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சீசர்களும் பயந்து போய் கதவை அடைச்சிக்கிட்டு ரோம பேரரசுக்கு பயந்து, போர்ச்சவனுக்கு பயந்து, ஆண்டவர் மரித்த உடனே ஆண்டவர் மரிச்சிட்டாரு, என்ன நம்ம காப்பாற்ற ஒருத்தருமில்ல, நம்மளை கொன்றுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே பயந்துட்டு கிடக்காங்க. ஆனால் கதவு பூட்டின கதவு திறக்கலை. இயேசுநாதர் வந்து உள்ள ரூமுக்குள்ளே வந்து நிற்கிறார்.
உங்களுக்கு சமாதானம் உண்டாக. யான்னு கேட்டால் அவன் அந்த நிலைமையில் இருக்கிறாங்க, பிரச்சனை உள்ள நிறைய வகையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எப்போது சந்திக்கிறீங்களோ உங்களுக்கு சமாதானம் உண்டாயிரும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி சந்திப்பது? இவங்க உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முந்தி சிலுவையில் அறையப்படும் போது பயந்துகிட்டு இருந்தாங்க. இயேசுவை பிடிக்கும் போது பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும். அல்லேலூயா. போர்ச்சவர் அடிக்கும் போது பயந்தாங்க, முள்முடி சூட்டும் போது பயந்தாங்க, சவுக்கால் அடிக்கும் போது பயந்தாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த உடனே எல்லாருக்கும் பயம் போயிட்டு. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்படி உயிர்த்தெழுந்தா? நீங்கள் மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைச்சி உயிர்த்தெழுந்த இயேசுவை தரித்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அல்லேலூயா. அநேக கோணங்களில் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் வர பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு அநேகர் இருக்கிறோம். ஆமென். அவங்க புத்தி எப்படி இருக்கோ, அவங்க அறிவு எப்படி இருக்கோ, அவங்க அல்லது அனுபவம் எப்படி இருக்கோ, அவங்க வாழ்க்கையில் சந்தித்த காரியங்கள் எவ்வளோ இருக்கோ அதற்கு தகுந்தால் போல தான் அவங்க வீட்டு வார பிரச்சனைக்கு முடிவெடுப்பார்கள். ஆமென். அவங்க அப்படிதானையா? நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தித்து வந்திருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வார பிரச்சனைக்கு முடிவெடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய அல்லேலூயா இந்த முடிவு தவறு. அல்லேலூயா. நீங்க அனுபவம் இருக்கும்போது நடந்த பிரச்சனையின் முடிவு வேற மாதிரி இருக்கும். அதே பிரச்சனையின் முடிவு இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு முடிவாய் மாறாது. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா? அப்போ நடந்த பிரச்சனை வேற, அப்போ சந்தித்த ஆட்கள் வேற, அப்போ இருந்த உங்கள் மனநிலைகள் வேற, அப்போ இருந்த சூழ்நிலைகள் வேற. அந்த பிரச்சனையை இப்போ நடக்கிற பிரச்சனையோடு கூட ஒப்பிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வேத வசனத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு காரியத்தை வேத வசனத்தில் தேடணும். அல்லேலூயா. உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க, கேட்கணும் எல்லாரும். என்ன செய்யணும்? பிரச்சனைக்கு எங்க என்ன செய்யணும்? வேத வசனத்தில் தேடணும். நீங்கள் பழைய காரியம் 1950 இப்படி நடந்தது, 60 தாத்தாக்கு நடந்தது, நமக்கு 90 இப்படி நடந்தது, அதுக்கு நான் இப்படி நடக்கிறதுக்கு முயற்சி அதெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. அந்த முறைமைகள் வேற. இப்போ நீங்கள் தேடக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையையும் வேத வசனத்தில் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? ஆனால் அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆவியானவரை பெற வேண்டும். இந்த ஆவியானவர் தான் வசனங்களை இணைக்கிறாராம். யார் இணைக்கிறாரு? ஆவியானவர் உங்க சூழ்நிலையையும் உங்களுடைய சூழ்நிலையையும் வசனத்தையும் வசனத்தில் உள்ள கருத்துக்களையும் இணைக்கிறார். அல்லேலூயா. இணைக்கும் போது உங்களுக்கு ஆவியானவர் இறங்கி ஒரு தைரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என்ன கொடுப்பார்? அந்த தைரியமானது அந்த வசனத்தை நம்ப செய்து இயேசுவை நம்ப செய்யும். இது உங்க பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எங்க தேடணும்? நீங்க எவ்வளவு பைபிள் படிச்சவங்களோ படிக்காதவங்களோ அதிகமா தெரிஞ்சவங்களோ அதிகமா தெரியாதவங்களோ பிரச்சனை இல்லை. நினைப்பூட்டுகிறவர் யாரு? ஆவியானவர். சகலையும் போதிக்கிறவர் யாரு? ஆனால் எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் குடும்ப பிரச்சனையில் என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, அதனால எனக்கு மனபாரம் இருக்கு, என்னை விடுவியும். என் கடன் பிரச்சனை இப்படி இருக்கு, நோய் பிரச்சனை இருக்கு, அவமான பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவியும், அதற்கு ஏற்ற வசனங்களை தாரும்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த அம்மா நல்லா சொன்னிச்சு. என்ன
நான் இந்த நடு ரோட்டை விட்டு போகவே மாட்டேன். ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர். ஆண்டவர் எனக்கு பதில் தந்தாலும் இந்த வெயிலில் நிற்க போகிறேன் நடு ரோட்டில். நடு ரோட்டில் இந்த நான் வெயில் அடிக்கி நான் ஆண்டவர் வசனம் கொடுத்தா தான் நான் போவேன். இது வைராக்கியமா விசுவாசமா? விசுவாசம் கலந்த வைராக்கியம். அவர் பதில் சொன்னால் தான் போவேன். அப்படியே இன்னைக்கு பதில் என்ன வந்து தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படிங்கிற ஒரு வசனம். ஒரு ஆட்டோவில் போன வசனம், ஆட்டோவில் எழுதி போட்டிருந்த வசனம் இவங்களை உயிர்ப்பிச்சிட்டு ஒரு தைரியம் உண்டாது. உள்ள என்ன உண்டது? இந்த பார்க்குற வசனமா பார்க்கல, தேவனே அந்த ஆத்மாவில் பேசுற மாதிரி பார்க்கறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம். எது மேல விசுவாசம்? தேவன் மேல வசனத்தின் மேல விசுவாசம். அப்படியே நின்று அந்த வசனத்தை பார்த்தோம்னா அந்த வசனம் என்ன செய்யுது? இந்த ஆத்மாவோட பேசின உடனே என்ன ஆயிட்டு? தைரியம் உண்டாயிட்டு. நம்ம கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். 1000 பிரச்சனை இருக்கு. பிரஷர், சுகரு, மூலவியாதி எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அப்படி போய் நிக்கி. ஆனா இந்த வசனம் வந்த உடனே ஒரு தைரியம் உண்டான உடனே இருந்த சஞ்சலம், துக்கம், தவிப்பெல்லாம் ஓடி போச்சு. உடனே சமாதானம் உண்டாயிட்டு. நான் இப்போ சொல்லுத பூரா உங்கள் பிரச்சனையில் சமாதானம் வர்றதுக்கு உண்டான வழிகளை சொல்லிகிட்டு இருக்கேன். வாசிப்போமே கடைசி வசனம், சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆமென் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆமென் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பலன் என்ன தெரியுமா? தேவ சமாதானம் தான். அதை கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதமே வரும். நீங்க தேவனுடைய வாயின் வார்த்தையில தான் உங்க வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு முடிவை தேடணும். அல்லேலூயா. முடிவை தேடி அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும். வேதம் சொல்லுது, பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு நீ விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீ சமாதானத்தை நீ அந்த வாழ்க்கையில் சில ஆள்கள் இந்த ஜெயிலில் முதல்ல அடைச்சிருக்கும் போதெல்லாம் நினச்சிவாங்க தெரியுமா? இப்போமெல்லாம் விலங்கு வந்தது. அப்போ நினச்சிவாங்க இந்த கொல்ல உலைக்கு கொண்டு போய் அந்த கைதியை காலில் ஒரு பெரிய வளையத்தை போட்டு நேர ஒரு சங்கிலியை மாட்டி சங்கிலி முனியில் இவ்வளோக்கான ஒரு 10 அவன் சுமக்கிறதுக்கு தக்கன 15 கிலோ 20 கிலோ கையில் கொடுத்துருவாங்க. என்ன செய்வான்? அவன் எங்கே போனாலும் அந்த குண்டை தூக்கிட்டு தான் போகணும். உருண்டையாக இருக்கும், அந்த குண்டை தூக்கிட்டு தான் போகணும். அல்லேலூயா. கைதி நீங்கள் இந்த நாட்டிலேருந்து அந்த மதுரைக்கு கொண்டு போன்றான், மதுரை ஜெயிலில் மாட்டு அப்படின்ட்டுருவான். அப்போமெல்லாம் ரோடுகளெல்லாம் காருகள்லாம் கிடையாது. 10 போலீஸ்காரங்க தான் கூப்பிட்டு போகணும். அந்த போலீஸ்காரங்க கூட கிடையாது, இந்த மிலிட்ரியில் இருப்பாங்களா போர்ச்சவர் தான் கூப்பிட்டு போகணும். போகிற வழியிலே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம், அங்கனே மீச்சு போட்டு அவங்களில் போயிடுவான். அங்கே உன்னால் நடக்க முடியலைன்னா ஐயோ உயிர்லாம் மனுஷன்லான்னு நினைக்க மாட்டான். அப்படியே ஒரு மாரி மீச்சு ஏன்னா கிணறு இருந்ததுன்னா உள்ளே தள்ளி போட்டு போயிடுவான். அந்த குண்டானது உள்ளே இழுத்து அவனுக்கு அப்படியே உள்ளே அமுக்கி கொண்டுரும். சாப்பாடு கொடுக்க மாட்டானுவா. அவனுக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த கைதிகளுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான். இங்கே அவ்வளவு தீவிரமான கைதிகளை எங்கே கொண்டு போயிடுவான்? அந்தமானில் கொண்டு போய் மரக்கட்டையெல்லாம் சுமக்கிறது கொண்டு விட்டுருவான். அந்தமானில் கொண்டு போய் அப்படிலாம் ரொம்ப பேர் ரொம்ப கொடுமை இருந்தது. இப்போ அந்த இது அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு தீவில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த அடங்காத கைதி 30-40 கொலைகள் 50 கொலைகள் பண்ணவங்கலாம் அங்கே உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அங்கே உள்ளே போனாங்க வெளியே வர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை ஒரு வசனத்தை வாசிப்போம். 34வது சங்கீதம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி. வேதம் சொல்லுது, நீ தீமையை விட்டு நன்மை செய்தால் சமாதானம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா.
நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், தைரியசாலியா இருக்கலாம், நீங்க தீமை செய்யும் போது உங்க ஆத்மாவிலே அந்த தீமை வந்து அறுத்துக்கிட்டே இருக்கும். தேவனுக்கு விரோதமாய் நீங்க ஒரு பாவம் செய்யும் போது உங்க ஆத்மா அறுத்துக்கிட்டே இருக்கும். உலகத்துல எல்லாத்துக்கும் மறைச்சிடலாம், ஆனா நீ தேவனுக்கே மறைச்சிருக்கான்னு நினைச்சு துணிகரமான ஒரு பாவத்தை செய்யலாம். வீட்டில் உறக்கம் வராது. நீ நன்மை செய்து, வேதம் தெளிவாக சொல்லுது, நன்மை செய்து நன்மை மூலமாய் சமாதானத்தை தேடி காத்துக்கொள். நான் 100 படியும் சொல்கிறேன், நீங்கள் நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, தீமை செய்யாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உங்களை மூடி இருக்கும். அல்லேலூயா, சமாதானம் மூடி இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா வாலிப வயசில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படுத பாடுகளை பார்த்தா பயங்கர பாடுகள். நிறைய பேர் அவன் வாலிபத்தில் செய்த அநேக காரியங்கள் அவன் கரையை கட்டும்போது பயங்கர தண்டனை, பயங்கர வேதனைகள். நான் அநேக நேரம் நினைப்பேன், நான் அது வரைக்கும் நன்மை செய்யாம தீமை செஞ்சிடக்கூடாது. உங்களை உறங்க விட்டாது, தீமை உறங்கவே விட்டாது. அண்ணன் தம்பிக்குள்ளக்குள்ள அநேகர் இந்த பங்குகள் எல்லாம் ஏமாத்திட்டு நல்லா இருந்துட முடியும்னு நினைக்கலாம். அது இப்போ ஒன்றுமே தெரியாது, பின்னால் அந்த அனுபவிக்க முடியாது. யாருனாலும் சரி அதை அனுபவிக்க முடியாது. என்னையெல்லாம் வஞ்சித்தவங்கள நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க தீமை ஆகட்டும். ஏன்னா அவங்களால நன்மை தீமை அறியக்கூடிய பலன் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அல்லேலூயா, நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும் வரும். அல்லேலூயா. 100 வசனத்தை வாசிப்போம். 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அருள் செய்வார். போதும், மன மகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. மன மகிழ்ச்சினா எல்லா காரியத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு நம்ம ஹாயா இருக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம நோயா கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசத்தின் பலன் வந்ததுன்னா நீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. நாளை குறித்து என்ன செய்யாத, அது நாளை குறித்து கவலைப்படும். நீங்க நாளை குறித்து கவலைப்படாதீங்க. இப்போ ஓரளவு பரவாயில்ல, நமக்குள்ள யாருமே அவ்வளவு கவலைப்படுறது இல்லை. இல்லைன்னா என்னைக்கோ நடக்கக்கூடிய காரியத்துக்கு ஐயா நான் 50 வருஷம் கழிச்சு செத்துலாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். பக்கத்து வீட்டில் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கோம், இவன் நமக்கு வந்துருமான்னு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். கவலை தேவனுடையது அல்ல. ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தை ஒப்படைத்து காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. 100 வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 37வது வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமென். உத்தமனா இருந்துரு, செம்மையானவனா இருந்துரு, நீ எப்பவும் சமாதானமாகவே இருக்கலாம். அல்லேலூயா. உத்தம குணமத்தோடு இரு. நீ அதை கூட்டி கழிச்சு பார்த்தா பேயின் கிரியைகளாகிய தீமை அநீதி பாவம் செய்தாங்கன்னா உங்களுக்கு சமாதான குலைச்சல் வந்துடும் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தாவே அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு உலகத்தாருக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் வைத்தீர். அல்லேலூயா. ஏன் வைத்தீர்னா உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க, மேல உள்ள வசனத்துல உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினதினால். சொல்லுங்க. உலகத்தானுடைய தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர்.
எப்படி தெரியுமா? அவர் முகத்தின் ஒளி உங்க மேல பட்டுட்டுனாலே அது சமாதானத்தை கொண்டு வந்துடும். ஒரு அபிஷேகம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்துடும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா, கொண்டு வந்துடும். பா, ஓடி ஓடி போய் ஊழியம் செய்தேன். 4 பேர் மத்தியில் 4 பேர் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது வெளிப்படுகிற பிரசன்னம் என் வீட்டில் இருக்க பட்டி பசியெல்லாம் மறந்தே போச்சு. அல்லேலூயா. சமாதானத்தை தேடி அதை மேய்ந்து கொள்ளுன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் 4 பேர் இயேசுநாதரை பற்றி பேசுங்க. 4 பேர் இருக்கா முடிச்சிட்டேன். 4 பேர் பேசும்போதே உங்கள் இருதயம் அதிகமான சமாதானத்தை கொண்டு வரும். நீங்கள் ஒரு சாட்சி சொன்னால் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதை செய்தார்னு ஒரு ஆத்மா சொல்லுன்னு வச்சுக்கிடும். நமக்கு செஞ்சது அப்போ தான் என்னத்துக்கு வரும்? யாவதுக்கு வரும். அப்போ தான் அவர் ஆண்டவரை அதில் இருக்குங்களா தெரியுமா சமாதானம். அது பயங்கரமான சந்தோஷத்தை கொண்டு வரும். அடுத்தால என்ன இருக்கு? அதுக்கப்புறம் தான் கடைசி வசனம். சமாதானத்தை படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன், கர்த்தர் நீர் ஒருவரே சுகமாய் என்னை தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. இனி திரும்பவும் இந்த வேதவசனங்கள்லாம் பிரசங்கிப்பதற்கு மட்டும் கேட்பதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் அனுபவிக்கணும் தேவ சமாதானத்தை, தேவனுடைய மன மகிழ்ச்சியை. நான் துக்கப்பட்டுலாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக சொல்லுவேன். சோத்துக்கு இல்லையா கறிக்கு இல்லையான்னு துக்கப்பட்டதே கிடையாது இப்போம்லாம். அது என்னமா அப்படி வருது இப்படி போகுது, அப்படி வருது இப்படி போகுது, எங்கேருந்து அப்படி வருது இப்படி போகுது, போயிட்டுருக்கு. இப்போ 1 லட்ச ரூபா மட்டும் கொடுக்கணும். அங்கே வந்து வீட்டுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, 1 லட்ச ரூபா கொடுக்கணும். எனக்கு அது பாரமும் கிடையாது. கர்த்தர் என்னைக்குனாலும் நடத்துறாரு. அல்லேலூயா. ரைட். ஒரே ஒரு காரியத்தை முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இது நாள் வரையும் நீங்கள் உழைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட முயற்சி செய்த எல்லா காரியங்களும் இனிமேல் மாறிவிடும். அல்லேலூயா. இவர் ரூபன்லாம் அப்படி போயெல்லாம் வண்டிலாம் ஓட்டக்கூடாது, கொத்தனார்கள்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உடனே அங்கே மனசு கேட்கு, இப்படிலாம் இல்லைன்னா எப்படியா இவரு கதை விடுறாரு செல்லி நினைக்க, அது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி சாப்பிட அது ஒரு பாயிண்ட். அது ஒரு ஊசி முனை தான். நீங்கள் பழைய ஏற்பாடில் வாசிக்கும் போது கானான் தேசமும் நான் பரலோகத்துக்கு போகிற காரியங்களும் ஒன்று. அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது 6 லட்சம் பேர் எங்கே போய் வேலை செஞ்சு என்னத்தை சாப்பிட்டாங்க? நீங்க 6 லட்சம் பேர் ஒரு ஊருக்குள்ள விடுங்க. அவன் என்னத்தை போயிட்டு அறுத்து, என்னத்தை விளைய வச்சு, என்னத்தை காய்கறியை பறிச்சு, எண்ணெய்க்கு குழம்பு வச்சு என்னத்தை சாப்பிட? அதே போலதான் உங்களையும் போஷிப்பார்னு சொல்றேன்.